பழைய பாட்டியை நாங்க பார்த்தோம். எவ்வளவு நேரம் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? எங்க கூட வந்து கொஞ்சம் விளையாடுங்க. இந்த பசங்களே இப்படி ரொம்ப மோசமானவங்க. பாடி சூடு நிறுத்ததுக்கு தேங்க் யூ. என்ன பசங்க நீங்களா? வெளிய யாராவது நடக்கறவங்க தெரியாம இப்படி விளையாடுறது கொஞ்சம் பலமா பட்டுனா என்ன ஆயிருக்கும்? ஏன் கசான இப்படி மொட்டத்தன விளையாடுற? யார் மேல பட்டு நான் சொன்னேன் கேட்டியா? நீ பால் அடிச்சு என்ன மாட்டி விடியா ஷின்சான்? ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? யாரை பார்த்து நீங்க ஆண்டின்னு சொல்றீங்க? எனக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் மேடம். உண்மையாவா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. என்ன பா இவ்வளவு பழகி இருக்க வீடு பழகி இருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க பசங்களா. கூச்சப்படாதீங்க. வீடு ரொம்ப கண்டமா இருக்கல. ஆமா எப்படி 100 வருஷம் இருக்கும். வீட்டுக்கு வந்தா அவ்வளவு வயசா இருக்கலாம். எனக்கு அவ்வளவு வயசா இல்ல. ஆமா பார்த்தாலே தெரியுது நீங்க யூத் மாதிரி. ஆனா உண்மையிலே வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. என் வீடு அவ்வளவு அழகா இருக்கு. நீ சொல்லாமலே தெரியும் என் வீடு அழகா இருக்கு. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க ஒண்டியா இருக்கீங்க உங்களுக்கு பயமா இல்லையா? கொஞ்சம் பொறுமையா கேளு ஷின்சான். எதுக்கு அப்படி கத்துற? சரி நான் சாந்தமா பேசுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப முன்னால போதும். நான் இப்ப எல்லாத்தையும் சொல்றேன். என் பேரு சாக்குரா. நான் தான் இந்த வீட்டோட ஓனர். ஓ அப்படியா? ஆமா மேடம் இப்போ உங்களுக்கு வயசு என்ன? லேடிஸ் கிட்ட வயசு கேட்க கூடாது. உங்க அம்மா சொல்லி தரலையா? சரி என் வயசு என்ன இருக்குன்னு நீ சொல்லு. என்ன ஒரு 90 100 வயசு இருக்குமா? அது பாடிக்கு மேல இருக்கும். எனக்கு ஒண்ணு இன்னும் அவ்வளவு வயசு ஆகல. புரிஞ்சுதா? உண்மையை தைரியமா ஒத்துக்கணும் ஆண்டி. இதை சின்ன பையன் தெரியாம கேட்டா நான் மன்னிச்சிடுறேன். ஆமா ஆண்டி இத்தனை வயசு இருக்கீங்களே உங்க மைலேஜ் என்ன காரணம்? எங்க பாரு தம்பி வாழ்க்கையில தப்பு பண்ணாம நல்லதே பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். ஓஹோ அப்போ தப்பு பண்ண கூடாது. உங்களை வச்சு நான் என்ன பண்ணலாம் யோசிக்கிறேன். இல்ல மூளை ஏன் பண்றீங்க? இருக்கிறது மூளை ஆண்டி நாங்க சாப்பிட்டு கிளம்ப டைம் ஆச்சு. சாப்பாடு பத்தி யார் யோசிச்சா வீட்டுக்கு கிளீன் பண்ற வேலை கொடுக்கலாமா யோசிக்கிறேன். ஷின்சான் மரியாதையா வேலைய பார்க்க போறியா இல்லையா? வேலை செய்யாதவங்களுக்கு நான் எந்த ஸ்நாக்ஸ் தர மாட்டேன். இந்த வீட்ல உன் மூளைக்கு எந்த வேலையும் கிடையாது தம்பி. அதனால மரியாதையா இந்த டேபிள் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண புரியுதா? அப்பதான் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஓகே. நீங்க இங்க இருங்க நான் போய் சாப்பிட எடுத்து வரேன். நம்ம எப்படியாவது முதல்ல இங்க இருந்து வெளிய போய் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லே. அதை விட்டு நம்ம பேசிட்டு இருக்காத. ஆமா பா எனக்கு பயத்துல இப்பவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பசங்களா எங்க கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு அதான் பிஸ்கெட்ஸ் ரெடி பண்ணி வந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்லை வீடு நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிட்டீங்க. இவ்வளவு சுத்தமா என் வீட்டை நானே வச்சுக்கிறதுல தெரியுமா? நீங்க ரொம்ப நல்ல பசங்க. இந்த வீட்டுக்கு திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு புரியலையே? ஏன் மசாலா இப்படி நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற? பசங்களா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சகல மேடம் நீங்க வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்க? நான் இந்த ஏரியாலே வேற வீடு பார்த்துட்டு போயிட்டேன். அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. அந்த வீடு க்ளீன் பண்ணுங்க. ஹாய் இங்க நிறைய நாள் இருப்பாங்க.